அன்பு பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர், அரசியல் விமர்சகர் கார்த்திக் என் சுவாமி அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறேன். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். 2026 தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் த.வ.க. தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து சற்றே விலகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இல்ல விலகல, மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு இடம் இருக்கு அப்படின்னு திமுக கூட்டணியிலிருந்து சொல்லப்படுவதாகவும் தெரிகிறது. நம்ம முதல்ல இருந்தே பார்த்திருக்கோம், நிறைய நேரத்துல சட்டசபையில் அமைச்சர்கள் பேசுவது தவறு, இதை நீங்க எங்களுக்கு செய்யல அப்படிங்கிற ரீதியில சில பேர் திமுகவை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அதுல முதல் இடம் இவருக்கு கொடுக்கலாம், வாழ்வுரிமை கட்சிக்கு. ஏன்னா இந்த புயல் சமயத்துல, இந்த வெள்ள சமயத்துல கூட கரெக்டா கடலூர், பண்ருட்டி அந்த மாதிரி ஏரியாக்குள்ள கண்டுக்கல. நான் போன் பண்ணி கூட அதற்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கல கவர்மெண்ட். என்னால அந்த கன்சர்ன் பர்சனை ரீச்சே பண்ண முடியலன்னு ரொம்ப தைரியமா பேட்டி கொடுத்ததையும் நம்ம காண முடிந்தது. தொடர்ந்து நேற்று வந்தவங்களுக்கு இவ்வளவு தொகுதி, ஆனா கூடவே இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு தொகுதி, குறைச்சலான தொகுதி அப்படிங்கிற ரீதியிலும் எல்லா இடத்துலயும் கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லப்படும் போது எல்லா இடத்துலயும் பேரும் பேசிட்டு கடைசியா வந்தவங்களுக்கு இவ்வளவு கூட்டணியா, கூடவே இருக்கிறவங்களுக்கு கூட்டணி சீட்டு குறைக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுது. சொல்லுங்க, எதனால இந்த விலகல்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ஆக்சுவலா பார்த்தா இவர் ரொம்ப நாளாவே தன்னுடைய தொகுதிக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் ஆனா அது எந்த செயல்பாடும் வராது. ஆனா இவருக்கு கேள்வி கேட்டுட்டே இருப்பார். நான் தான் கேட்பேன், நான் தான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் கேட்டாரு அப்படின்னு ஒத்துக்கணும்னாலும் அது எதுவுமே செயல்பாட்டுக்கு வராது. இவர் கேள்விக்கு பதிலும் வராது. ஆனா இவர் கேள்வி கேட்பார். இவர் கேள்வி கேட்பதெல்லாம் சட்டவையில் கேட்பார். ஆனால் இவர் எந்த பதிலும் வராது. அந்த மாதிரி நிலைமையிலும் இவர் கூட்டணி தொடர்ந்து கொண்டிருந்தார். இவர் சொல்லிக் கொண்டிருந்த ஒரே வார்த்தை, பாஜக உள்ள போந்துரும், பாஜக உள்ள போந்துரும், மதவாத கூட்டணி, மதவாதம் உள்ள வந்துடக்கூடாது, நான் இருப்பேன்னு இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கொள்கை கூட்டணி, நாங்க திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவர் சொல்லி இருக்கிற அந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக அப்ப எதுக்காக மௌனமா இருந்தார்? பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலேயாவது நாங்க உங்களுக்கு ஆதரிச்சு பிரச்சாரம் கூட பண்ண மாட்டேன்னாவது சொல்லியிருக்கிறோம். அதுவும் சொல்லாம இப்ப இவருக்கு சீட்டு தரல அப்படிங்கிறதுனால இவர் இந்த ஆட்சியின் மீது இவ்வளவு குற்றங்கள்லாம் சொல்றாரு. இன்னைக்கு இது கொள்கை கூட்டணியா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட எங்களுக்கு நாங்க கேட்ட தொகுதி தர்றேன்னா வெளியில போவோன்றாங்களே ஒழிய கொள்கைனால வெளில போறேன்னு சொல்ல. அப்ப நீங்க என்ன கூட்டணி? நீங்க கொள்கை கூட்டணியா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நீங்கள் கேட்கிற தொகுதியை கொடுப்போம்னு கொடுத்த உடனே அவங்க இருந்துட்டாங்க. அப்ப இது கொள்கை கூட்டணியா? கிடையாது. இப்போ முக்கியமா இந்த வாழ்வுரிமை கட்சி அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டுகளை பார்த்தோம்னா, நாங்க கேட்கிற தொகுதியை கொடுங்க, அதாவது எப்படின்னா தொகுதி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல நான் இருப்பேன் அப்படிங்கிற விதத்துல அவர் வேற 2 முக்கியமான விஷயத்த முன்வைக்கிறார். நான் 10 கோரிக்கை வச்சேன், அதை இந்த அரசு உடனடியா நிறைவேற்றணும். இப்ப காபந்து அரசு எப்படி நிறைவேற்றும்? நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நாடகத்தை. காபந்து அரசு இப்ப என்ன சட்டம் போட முடியுமா? ஏதாவது ஒரு உத்தரவு போட முடியுமா? ஏதாவது ஒரு திட்டத்தை புதுசா கொண்டு வர முடியுமா? அப்ப எதுக்கு அவர் இப்ப இந்த கோரிக்கை வச்சு இதை ஏற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் ஏதாவது செய்யும் என்று வாக்குறுதி கொடுத்தா? இந்த அரசாங்கமே இப்ப காபந்து அரசுன்னா இந்த அரசு உங்களுக்கு எப்படி வாக்கு கொடுக்கும்? திமுக தான் வாக்குறுதி கொடுக்கணும், அடுத்த தேர்தலில் பண்ணுவாங்க. நீங்க அப்ப சொல்ற டிராமாவை சரியா பண்ணணும். ஒண்ணு, எப்படி இருந்தாலும் இவர் தொகுதி அதிகம்ன்ற ரீசனுக்கு தான் வராரு. ஆனா இதுல கோரிக்கையெல்லாம் பலமா முன் வைக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னாக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கல, 10.5 இடஒதுக்கீடு நடவடிக்கை எடுக்கல, இதெல்லாம் சொல்றாரு. அதாவது தமிழருக்கே தமிழ்நாட்டில் வேலைங்கிற சட்டம் அப்ப இவரு கொண்டு வந்திருக்கணும்ல, பேசியிருக்கணும், தனிநபர் தீர்மானம் போட்டிருக்கணும்ல. ஒரு தனிநபர் தீர்மானம் இவர் தாக்கல் செய்திருந்தால் அரசாங்கம் கண்டிப்பா அதை எடுத்திருக்கல. சட்டமன்றத்துல ஏன் எடுக்கல? இவரு இன்னைக்கு பேசுறாரு, தமிழருக்கே வேலை என்ற ஒரு தீர்மானம் ஏன் இவர் கொண்டு வர முயற்சி கூட பண்ணல, பேசக்கூட இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா வெளியில பேசிட்டு நாங்க அதை கொண்டு ஒரு பில் கொண்டு வந்து ஏன் வராது? ஏன் பண்ணல? அப்போ இது இவருடைய இந்த இடத்துக்கானது ஒண்ணு. அடுத்தது தமிழ் படித்தவருக்கு வேலையில் முன்னுரிமை. 5 வருஷமா அதை கூட உங்களால கொண்டு வர முடியலையா? இது தமிழர்களுக்கானது, தமிழ் நலன்லாம் பேசி போய் சொன்ன போது கூட இதை ஏன் நீங்க செய்யலை? நாங்க வெளியில போறோம், குறைந்தபட்சமா நான் கூட்டணி உடைச்சிட்டு வரேன்னு கூட இவர் சொல்லல. அடுத்தது இதுதான் பெரிய விஷயம். கார்பரேட்டுக்கு ஆதரவாக உள்ள சக்திகள் முதல்வர் ஸ்டாலினை சிந்திக்க விடாமல் இருக்கின்றனர். யார் இருக்காங்க? முதல்வரோடு இருப்பது அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின். திட்டக்குழு தலைவரா இருக்கார் அவர் தான். நீங்க யார குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? அதிகாரிங்க சொல்றாங்க இவங்க செய்யறாங்க அப்படின்னாக்க யாரு மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? டைரக்டா
ஸ்டாலின் ஒரு மகன் மீதும் அவர் மகன் மீதும் வைக்கிறீங்க. அப்போ இது நாள் வரைக்கும் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்தீங்களா? இந்த கார்பரேட்டுக்கான அரசியலை ஏன் கண்டுகொள்ளாம இருந்தீங்க? இப்ப இதே இடத்துல ஒரு கேள்வி, அவங்க இவர் கேட்ட 2 தொகுதியை கொடுத்துட்டு 2 தொகுதி கொடுத்து அதுவும் இவர் கேட்டதே கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையால அவர் பேச மாட்டார். அப்ப கார்பரேட் ஆதரவு அதிகாரிகள் உள்ள இருக்காங்க, அதெல்லாம் எப்ப பேசுவார்? இதோட பாஜக தலைமையிலானது வந்து என்டிஏ கூட்டணியில நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் எங்க போறாரு அடுத்தது? 23 சங்கத்து கூட பேசிட்டு இருக்கேன், அமைப்பியை கூட பேசுதுங்க. அந்த அமைப்பெல்லாம் இவர் தலைமை தாங்கி முதல்வர் ஆக்குவாங்களா? அப்போ இவர் வேற எங்கேயோ கட்சியில பேசியிருக்காரு உங்க கூட வரேன்னு. இங்க தொகுதி 1 தந்தேன்னா அங்க 3 தந்தேன். இப்ப ஒண்ணு இல்ல, ஏடிஎம்கேவே கூப்பிட்டு உங்களுக்கு 3 தொகுதி தரேன் அப்படின்னா போயிடுவார். சீட்டுக்கானது. இவர் கொள்கை கூட்டணிலாம் இவர் பேசக்கூடாது. இன்னைக்கு மதவாதம்ன்றாரு. ஏன்னா அந்த எப்பவுமே சொல்லக்கூடிய அந்த ஒரு அரசியலை பேசுவார். அப்புறம் எனக்கு அதிமுகவோட கூட்டணி, அதிமுகவுக்கு தான் பாஜகவோட கூட்டணி, அதனால எனக்கு முதலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு 3 சீட்டு கொடுத்தா போறாங்க போயிடுவார். இவங்களோட ஒண்ணு அதிகம் தரப்பா வாப்பா அப்படின்னா போயிடுவார். அதுதான் இவரோட அரசியல் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது. இப்ப இன்னைக்கு இவ்வளவு குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாரு, தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், கார்பரேட் கைக்கூலி. அப்ப இவ்வளவு நாள் ஏன் சார் இருந்தீங்க? பதவியில இருக்கிற வரைக்கும் 5 வருஷம் இருந்துட்டு அவங்க கூட எம்எல்ஏவா இருந்து என்னதான் வேணுமோ வாங்கிட்டு இப்ப திருப்பி சொல்றீங்க. ஏற்கனவே பாமக வந்தீங்க, இப்ப பாமக ஏற்கனவே 2 ஆகி அதுல இப்ப 3 போகுது, இன்னொன்னு வேற. அந்த நிலைமையில இருக்கிறது நீங்க. அதனால அங்கவே எதுவும் பண்ண முடியாது. அதனால நீங்க பண்ணிட்டீங்க. இவங்கெல்லாம் ஆக்சுவலா சொல்லப்போனா வேல்முருகன் அவர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல போராளிகளுக்குன்னு ஒரு களம் இருக்கும். நெய்வேலி பண்ருட்டி பகுதியா வேல்முருகன் தான் போராடுவாரு, இந்த பக்கமா இவர் உதயகுமார் போராடுவாரு. அப்படிதான் வந்து இவங்களுக்கு அந்த களம் கொடுத்துருந்தாங்க. இவரு எங்க பாரு அந்த இன்னொன்னு வேடிக்கை, நான் எம்எல்ஏ எங்க ஆளுங்க டோல்கேட்ல பணம் கட்டணமாலாம் கேட்டு அடிச்சாரு. அதையெல்லாம் இவருடைய சாதனையாக இருக்கு இன்னி வரைக்கும், டோல்கேட் முருகன். ஸோ இவர் வந்து இன்னைக்கு கொள்கையெல்லாம் பேசல, தன்னுடைய தொகுதிக்காக வெளியில வந்திருக்காரு. தெரியாது, ராத்திரியோட ராத்திரியா பேசி மறுபடியும் சேர்த்தாலும் இவரை மீண்டும் சேர்ப்பாங்க. அதுவும் இவர் செய்வார். இவருக்கு என்ன, இவருக்கு முக்கியம் தொகுதி, நோ கொள்கை. சார், மற்றொரு புறம் நம்ம பாக்குறோம், பாமக புதிதாக கட்சி தொடங்கியுள்ள திருமதி சசிகலா அவங்கள கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிவரும் நேரத்துல அதுல நிறைய பேருக்கு பாமகவை சார்ந்து பாமக திரு ராமதாஸ் அவர்களுடன் உடன் இருப்பவர்களுக்கு நிறைய பேருக்கு அதுல உடன்படிக்கை இல்லை அப்படிங்கிற தகவல்கள் வெளிவருது. உதாரணமாக பாமக எம்எல்ஏ திரு அருள் அவர்களுக்கு, ஜி.கே. மணி அவர்களுக்கு போன்றோருக்கெல்லாம் அதுல வந்து ஒரு ஓகே அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் இல்ல. அது குறித்து தன்னுடைய எங்களுக்கு வேண்டாம் திருப்தியை வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க அந்த பாமகவினுடைய தலைவர் ராமதாஸுங்கிறத நம்ம பாக்குறோம். தொடர்ந்து பாமக வீழ்ச்சியை நோக்கி தள்ளப்படுகிறதா? கண்டிப்பாக அதை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஒரு கூட்டம் செயல்பட்டது. இப்போ நம்ம நல்லா பார்த்தோம், திரு அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு முரண்பாடு பிரச்சனை, அந்த பேச்சுவார்த்தை அப்படியே வளரும் போது இன்னைக்கு வந்து ஐயா எடுத்த முடிவு எங்களுக்கு சரியில்லை, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்க தான் அன்புமணி அவர்கள் வந்து இல்ல இப்படி முடிவு எடுப்போம்னு சொல்லும் போது ஐயா பேச்ச மீறிட்டீங்களா, ஐயா யார் தெரியுமா, ஐயா என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்னு பேசினவங்க. இதே கூட்டம் திரு அருளா இருக்கட்டும், கோக்கா மணியா இருக்கட்டும், எல்லாருமே ஐயா சொல்வதை மட்டும்தான் நாங்கள் இருப்போம், சின்னையாலாம் கிடையாது, எங்களுக்கு ஐயா தான் முக்கியம், ஐயா எழுத்து பேசுறீங்களா அப்படின்லாம் சொல்லி பேசினாங்க. இன்னைக்கு ஐயா வந்து முடிவு எடுத்துட்டாரு, நீங்க சசிகலா கூட போகணும், நீங்களும் போனோம் இல்லையா வாய் முடிட்டு. ஏன் இப்போ உங்களுக்கு அதிருப்தி? அப்ப உங்களுக்கான நோக்கம் என்ன? ஏற்கனவே அவங்க வந்து ஒரு நோக்கத்துக்காக தான் இங்க இருந்தாங்க. இப்ப தனியா போய் நிக்கலாமான்னு பாக்குறேன்றாரு. ஏன் இன்னைக்கு அதே பாமக சொன்ன உங்களுக்கு கிடைக்காதா? ஏன் கிடைக்காது? எல்லாருக்கூடயும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொகுதி கிடைச்சிருக்கும், சின்னம் கிடைச்சிருக்கும். நீங்க என்ன பண்ணீங்க? ஐயாவையும் சின்னையாவையும் பிரிப்போன்னு வேலை பார்த்து பிரிச்சு விட்டீங்க. யார் சொன்ன வேலை பிரிச்சு விட்டீங்க நீங்க? சரி, நாங்களா தான் செஞ்சோம். அப்ப இப்ப ஏன் நீங்களா ஐயா பேச்ச கேட்காம வெளில போறேன் நாங்க தனியா பண்றோம்னு ஏன் ஆரம்பிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அன்புமணி அவர்களுக்கு சொன்ன அதே வார்த்தை, ஐயா சொன்னா கேளுங்க. அப்ப நீங்களும் ஐயா சொன்னா கேளுங்க. இல்லைன்னா நீங்க வந்து நடத்தது நாடகம், பாமகவை உடைப்பதற்காக நீங்கள் செய்த வேலை. அதுதான் சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து பாமக என்பது வீழ்ச்சின்னு, பெரிய வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னும் பல சிக்கல்களை சந்திக்க போகிறதுன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா இந்த நேரத்துல அவரு திரு ராமதாஸ் அவர்கள் வந்து எடுத்த முடிவு, சசிகலா அவர்கள் வந்து ஒரு கணக்கே கிடையாது அவர் கட்சிங்கிறது, அவரு கூட போய் கூட்டணி வச்சிருக்காரு. இப்ப அவங்க யார முதல்வரா அறிவிக்க போறாங்க? அவர் சசிகலா அறிவிக்க போறாரா, சசிகலா இவரை அறிவிக்க போறாங்களா முதல்வரா? அவங்க என்ன கொள்கையில பேசுவாங்க, என்ன கூட்டணி பேசுவாங்க? இல்ல இவரையும் வந்து முதல்வர் ஆக்கிட்டு ஐயா கோட்டைக்கு போறீங்களா,
ஐயா சாப்பாடு கட்டி தரட்டுமான்னு கேட்க போறாங்களா? என்ன ஐடியால அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு கட்சின்னு புரியல. ஆக்சுவலா அவங்க நம்பர்ஸ்ல ஒண்ணுமே இல்ல சசிகலா. பாமகவுக்கு இருக்கிற அவருக்கு ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்குல இவங்க ஒண்ணுமே கிடையாது. தவறான முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா வேற வழி இல்லை. இப்ப அவரு ஏடிஎம்கே பக்கமும் போக முடியாது, டிஎம்கே பக்கமும் போக முடியாது. புதுசா வந்த விஜய் போய் இவர் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ இந்த நிலைமையில வேற வழி இல்லாம எனக்கு தெரிந்து அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறோம். அது காரணமான அந்த கூட்டம் இப்ப அவரை விட்டு வெளில போகுது. அது வந்து ஒரு பின்னடைவு. யாரால் இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டாரோ அவர்கள் இவரை தனித்து விடப்பட்டு கிளம்புறாங்க. கட்சியை பிரிக்கிற வேலையை முடிச்சுட்டாங்க, இனிமே கிளம்புறாங்க. அப்படி பாக்குறீங்க நீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. சார், அடுத்ததாக, அதாவது நான் முதல்லயே சொன்னதுதான், இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே இருக்கிற சீட்ல நாங்க பேரம் பேசுவோம். 2021 என்ன கொடுத்தோமோ அதுலயும் ஒண்ணு குறைச்சு கொடுக்கதான் நாங்க முயற்சி பண்ணுவோம். அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ரீதியில கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்க. ராணுவ ரகசியமாக தேமுதிகக்கு எத்தனை தொகுதிங்கிறதே தெரியல. ஆனா அம்மா வந்து தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இரட்டை இலக்க தொகுதிங்கிற ரீதியில பேசி கொண்டிருக்க ஒரு ராஜ்யசபா சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஏமாற்றப்பட்டனரா? நாங்க வந்து எங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கோம், எங்களுடைய ஆதங்கத்தை சொல்லி இருக்கோம், ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குங்கிறதையும் கேட்டிருக்கோம். கூட்டணி தான் யானை பலம்ங்கிறத மறந்துட்டாங்க. ஆனா பானையை விட்டா யானை பலம் அவங்களுக்கு கிடையாதுங்கிற ரீதியில விடுதலை சிறுத்தைகள் மீண்டும் ஒரு கால் எடுக்குமா? விடுதலை சிறுத்தைகள் இதை விட்டு வெளியில போக மாட்டாங்க. இந்த கூட்டணி தான் இருப்பாங்க. வேற எதுவும் பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா அதுல வந்து எவ்வளவு வருத்தப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் கடைசியில ஒரு வார்த்தை மதவாசத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஸ்டாலினுக்கு கரம் கொடுக்கிறோம் சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, குறைவான தொகுதிகள் கிடைக்கும் என்பதால் வேட்பாளர் தேர்வில் நெருக்கடி உண்டாகும் சூழல் உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுக்கறத ஏத்துக்க போறோம், நம்ம கட்சிக்காரங்க நம்மள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. அவர் சொல்ல வருது அதுதான். நாங்க குறைவான தொகுதியில் வந்தா இங்க உள்ளுக்குள்ள வரணும். சரி, 25 ஆண்டுகள் கடந்து வந்தாலும் இந்த களம் இன்னும் புதிதாக இருக்கிறது. நம்மை தகவமைத்துக் கொள்ளவில்லை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நாம் வலிமை பெறக்கூடாது என்ற கருதுபொருளின் எண்ணிக்கை அதிகம். அப்ப திமுகவும் அதுல அதிகம் தானே, அதை ஓப்பனா சொல்லணும் இல்ல? அவர் சொல்லல. நான் வந்து கடந்த முறை சொன்னேன்னா நினைவில்லை. இந்த வேலையை வந்து ரொம்ப அழகாக அரசியலில் காய் நகர்த்தியவர் திரு எடப்பாடி அவர்கள். தங்கள் கூட்டணியில் இருந்த தேமுதிகவை இந்த பக்கம் அனுப்பி வைத்தார். புதுசா 1.5% ஓட்டு இருக்கிற இவங்களை நேத்து வரைக்கும் திட்டிக்கிட்டு இருந்த தேமுதிகவை உள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. அழகா போயிட்டு வாங்க. 1/2% ஓட்டு விசிகாக்கு 1/2% ஓட்டு கிடையாது, அதிகம், அவங்களோட அதிகம். அப்போ இந்த கட்சியை உள்ள அமைச்சு ஒரு எம்பி சீட்டு முதல்ல வாங்கினாங்க. நல்லா தெரியும் அவருக்கு, திட்டம் போட்டு பண்ணது. ஒரு எம்பி சீட்டு, ஏன்னா அந்த மாசமே கோட்டா கொடுத்தாகணும், எம்பி வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு அப்ப சொன்னது 9 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா. அப்பதான் பேச்சு வந்தது எல்லா இடத்துலயும், செய்திகள்ல. இப்போ ரொம்ப தெளிவா பாருங்க, இந்த இடத்துல காங்கிரஸும் இதே நேரத்துல முரண்பட்டு 25 29 அவங்க கேட்டு வாங்குறாங்க. ஒரு ராஜ்யசபாவும் எங்களுக்கு ஒண்ணு வாங்கிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும் பின்னாடி போக முடியுமா? பேக் அடிக்க முடியுமா? தேமுதிக இப்போ கூட்டணி வேண்டான்னு வர முடியுமா? முடியாது. 6 தொகுதி தான் தருவேன் இருக்கிறதுனா இருன்னு சொன்னா தேமுதிக வெளியே போகுமா? போகாது. ஏன்னா எம்பி சீட்டு, ராஜ்யசபா எம்பி இவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்ப அவங்களால வெளியில போக முடியாது. சோ இந்த நேரத்துல 6 7 5 8 ஒரு தொகுதி கொடுக்குறாங்க. அதை எப்பவுமே திமுக என்ன பண்ணும்னா, கூட்டணியில இருக்கவங்கள்ட்ட கேட்டு வாங்கி தான் கொடுப்பாங்க. கலைஞர் காலத்திலயும் அதேதான் பழக்கம். அவங்க கூட்டணிக்கு அதிக ஆள் வந்ததுனால உங்க தொகுதியில இருந்து ஒண்ணு குறைச்சிக்கங்க, உங்கள்ட்ட இருந்து ஒண்ணு கொடுங்க, இவங்கள்ட்ட இருந்து ஒண்ணு கொடுங்க. அந்த முறையத்தான் இப்பவும் ஃபாலோ பண்றாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை, தேமுதிக எக்ஸ்ட்ரா, காங்கிரஸுக்கு எக்ஸ்ட்ரா. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிக்கு மேல 12 தொகுதிக்கு மேல இவங்க கொடுக்க வேண்டியது. இவங்களுடைய கணக்கு 200க்கு 1 கூட குறையக்கூடாது. திமுகவோட கணக்கு 200ன்னாதான் நம்மளால ஒரு 117 ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற லெவலெல்லாம் அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது 34 காங்கிரஸுக்கு போயிடுச்சு, கம்யூனிஸ்ட் கொடுக்கணும், இப்ப இவங்களுக்கு கொடுக்கணும். எப்படியா நம்ம சின்னத்துல நிக்க வைக்கலாம்னா யாருமே மதிமுக மாதிரி வேலை செய்யற கொத்தடிமைங்க மாதிரி இல்ல, இவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்களேன்னு யோசிக்கிறாங்க. விசிகாவே என்ன சொல்றாங்க? இல்ல, விசிகாவே என்ன சொல்றாங்க, நாம தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கிறோம், ஆனாலும் நம்மள வந்து மேல வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப எந்த தவிர்க்க முடியாத சக்தியா நீங்க இருக்கீங்க?
6 சீட்டு கேட்டு 5 தான் தருவேன் 4 தான் தருவேன்ற லெவல்ல நீங்க வந்து அசைக்க முடியாத சக்தி தமிழ்நாட்டுல அப்படின்னா நீங்க உங்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இருக்கிறீங்க. ஆனா நீங்க உங்க மக்களுக்கு எதுவுமே செய்யாத பொழுது, உங்களை நம்பி வந்த மக்களுக்கு செய்யாத போது உங்களுக்கு யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னோடனே காங்கிரஸ்ல ஒரு எம்பி பேசினாரு, அங்கேருந்து வந்த தலைவர் ஒருத்தர் பேசினாரு, காங்கிரஸ் கட்சியில பேசினாங்க. விசிகாவுக்கு தொகுதி தரல. ஒரே ஒரு ஆள் பேச சொல்லுங்க. ரோட்ல ஒரு போராட்டம் பண்ண சொல்லுங்க. என் தலைவர் கொடுக்கலன்னா பாப்பா, என் கட்சி கொடுக்கலன்னா ஒரே ஒரு ஆள் சொல்லட்டும். அந்த கட்சியில எம்எல்ஏ இருக்காங்கல்ல, எம்பி இருக்காங்கல்ல, அவங்க பேசலாம்ல. ஏன்னா அவங்கள கீழே இருக்கணும், அடக்கி வைக்கணும் இவங்க முடிவு பண்ணதுனால பண்றாங்க. விசிகா வந்து கண்டிப்பாக விட்டெல்லாம் போக மாட்டாங்க. அவர்தான் சொல்லிட்டாரு, இருக்கிற இடத்த வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் வாங்கன்னு. அவரே திரும்பி அந்த 4 பேர், அந்த கூட இருக்கிற 4 பேர் நிப்பாங்க, அவங்களே ஜெயிக்கணும். வேற யாரும் புதுசா தரமாட்டாங்க. இதான் அவர்கள் நிலைப்பாடா இருக்கும். சார், அவங்க வந்து விசிகாக்கு ஒரு கால் எடுக்கலாம்ல. இப்ப காங்கிரஸை போல தாவேகா ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு அப்படின்னு விசிகா சொல்லியிருந்தாங்கன்னா, ஒருவேளை விசிகாக்கும் அதிக தொகுதி கிடைச்சிருக்குமா? சொல்ல மாட்டாங்கன்ற தைரியத்தை தான் அவங்களும் ஒன்னும் சொல்ல, இவங்களும் வந்து இழுபறில பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அப்படி சொல்லியிருந்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரியோ இல்ல காங்கிரஸ் மாதிரியோ எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட நாங்க தனியா நிற்க தயார், கூட்டணி வெளியே போக தயாருன்னாங்க. இவங்க குறைஞ்சபட்சம் அது கூட பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாவது தொழிலாளர்களுக்கான கட்சின்னு ஒரு முகமுடியை போட்டு உட்காந்துருக்காங்க பல வருஷமா. ஒண்ணுமே பண்ணல, கம்பெனி எல்லாம் ஓட விடாம காலி பண்ணாலும் அவங்களுக்கு அது ஒரு பேர் இருக்கு. விசிக்காக என்ன இருக்கு? வேங்கவேல் ஏதாவது பேசினாரா? அஜித்குமார் மரணத்துக்கு ஏதாவது பேசினாரா? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஏதாவது பேசினாரா? இப்ப கோயம்புத்தூர் பாலியல் சம்பவத்துக்கு ஏதாவது பேசினாரா? இப்ப நடந்த விளாத்திக்குளத்துக்கு ஏதாவது பேசினாரா? எந்த இடத்துக்கு எந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு பேசினாரா? தூய்மை பணியாளர் பிரச்சனை, கல்லு அதெல்லாம் எதிர்த்து இந்த மாநாடு போட்டாரு, சனநாயக மாநாடு போட்டாரு. அட்லீஸ்ட் ஓரளவாவது இந்த மாதிரி டாஸ்மாக் தப்பு அப்படிங்கிற ரீதியில பேசியிருக்காரு மேடை தோறும். டாஸ்மாக் தப்புன்னு சொல்ல, மதுக்கடையை மூட வேண்டும், ஒன்றிய அரசு அதற்கு சட்டம் வேண்டும்னாரு. டக்குன்னு இங்க கூட்டத்தை குறை சொன்னோம்னா ஸ்டாலின் அடிப்பாருன்ட்டு மத்திய அரசை கை காட்டுறாரு. இது வந்து அவரு போராட்ட லட்சணமா? இங்க இருக்கிற மாநில அரசு நீ மதுக்கடையை மூடுன்னு சொல்லாம மதுவிலக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்கன்னு மத்திய அரசை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இவரு சந்தர்ப்பவாத அரசியல்ங்கிறது நல்லாவே தெரியும். இவரு எப்படி இருப்பார்? 2016 குடிக்கு மொத்த காரணம் திமுகன்னாரு. அதே கூட்டணியில இன்னைக்கு தொடர்ந்து இருக்காரு. 19 இருக்காரு, 21 இருக்காரு, 24, இப்ப எல்லாத்தையும் தொடர்ந்து இருக்காரு. இவரே ஒரு காலத்துல ஈவ ராமசாமிய கண்டபடி திட்டாரு. இப்ப திருப்பி இதே ஈவ ராமசாமி தான் எங்கள் தலைவர்ன்றாரு. சோ இவர் வந்து சந்தர்ப்பவாத அரசியல். நீங்க வந்து இவர் லட்சிய அரசியல், கொள்கை அரசியல்லாம் இல்ல. இவர் மக்களுக்கு என்னவுமே செய்யல. வேங்கவேல் சம்பவத்தின் போது என்ன சொன்னாரு? சிபிஐ விசாரணை மக்கள் கேட்கறாங்க வேணும்னாரு. அப்புறம் இவரே என்ன சொன்னாரு? சிபிஐ விசாரணை சும்மா நாள் தள்ளி போடுறதுக்கு தான், அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாதுன்னாரு. அப்போ இவர் என்னதான் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காரு? மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. அவர் தொண்டர்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறார். அந்த மக்களுக்கு அதனால அந்த கட்சியில யாருமே போராடல. ஒருத்தர் கூட இவர் கேட்கல. சரி, ஐ திங்க் அவர் பேரு வீரபாபுன்னு நினைக்கிறேன். ஒரு கட்சியில ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு கரெக்டா ஞாபகம். அவர் என்ன சொன்னார்னா, ஒருவேளை திமுகவோடு தலைவர்கள் ஜெல் ஆயிட்டாங்கன்னா கூட தொண்டர்களை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னாரு. வன்னியரசு அவர்கள் இதோட மேல போய் சொன்னது 2026 திருமாவளவன் அவர்களை முதல்வராக்குவோம்னாரு. இப்போ தொகுதியே கிடைக்குமான்னு தெரியல, 4 5 தெரியல. 4 தொகுதி ஜெயிச்சா முதல்வர் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஜாஸ்தி வேணும், இன்னொரு 113 வேணும். அதனால வந்து இவங்க கட்சிக்காரங்க சும்மா பேட்டிக்கு வெளில பேசுறாங்க, தொண்டர்கள் ஒருவராவது வாய் திறந்தார்களா? அதான் அந்த கட்சியோட நிலைமை. இப்ப அப்படிதான் இருக்கிறாங்க. சோ இங்கதான் இருப்பாங்க. 5 கொடுத்தாலும் வாங்கிட்டு வேற வழி இல்லாம இருப்பாங்க. பொதுவாக ஒரு கட்சிய வந்து சொல்லுவாங்க, ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணி சேரும்போது அந்த கட்சியை வாக்குகளை சாப்பிட்டு இந்த கட்சி வளர பாக்குது அப்படின்னு ஜெனரலா சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், சிபிஐ, அப்புறம் வந்து விசிகா, தொடர்ந்து காங்கிரஸ், இவர்கள் அனைவரையும் கிட்டத்தட்ட 10 to 15 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கூட்டணியில் இறுக்கி பிடித்து வைத்துக் கொண்டு அவர்களுடைய வாக்கு வங்கியை இன்று விழுங்கி விட்டதா? ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தவிர அவங்க வளர முடியாமல் செய்து விட்டதா? கண்டிப்பா கண்டிப்பா. திமுக எப்போல இருந்தோ செஞ்சுட்டு தான் இருக்கு. இப்ப இல்ல, ரொம்ப வருஷமாவே செஞ்சுட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் 2 போன காலத்துல இருந்து ஒருத்தரை கூப்பிடுறதும், முஸ்லீம் லீக் 2 போன உடைக்கிறதுக்கு காரணமா இருந்ததும், இவர்கள் எல்லா கட்சியும் உடைப்பார்கள். அதிமுக இருந்து அத்தனை பேரையும் கொண்டு வந்து இங்க மந்திரியாக்கி வச்சிருக்காங்க. தேமுதிக இருந்தவரை கூட்டு வந்து உடச்சி இங்க சேர்த்தாங்க. இப்போ மதிமுக இருந்த மல்லை சத்யா உடஞ்சி வரும்போது தனியா ஒரு கட்சி கொண்டு வந்தாரு. இவங்க தான் கூட்டணினாரு. நாஞ்சில் சம்பத் வெளில வரும்போதும் திமுகவோட தான் இருந்தாரு. திமுக கூட வந்துட்டு அதுக்கப்புறம் வைகோவும் உள்ள வந்துட்டாரு. கமல் கட்சியை உடச்சி உள்ள கொண்டு வந்தாரு 2 பேரை. கமல் கட்சி கடைசியில் கமலே இங்க வந்துட்டாரு.
சோ திமுக என்பது அடுத்த கட்சியோட வாக்கு அடுத்த குதிரை சவாரி பண்றதுதான் அவங்களுக்கு வேலை. சொந்த வாக்குன்னு தான் அவங்க பெருசா பண்ண மாட்டாங்க. எல்லா தேர்தலுக்கும் கூட்டணி இல்லாமல், தைரியம் இருந்தால் கூட்டணி இல்லாமல் ஒரு முறை தனியாக நிற்கிறேன், திமுகவை இத்தனை ஆண்டுகளான திமுகவை நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்கிறோம்னு பண்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கா? பண்ண மாட்டாங்கல்ல. எங்களால முடியாது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும். சீமான் அவராதான் கேட்கிறாரு, நான் புதுசா வந்தேன், இந்த 10 வருஷமா இருக்கேன், 15 வருஷமா, நீங்க உங்க 50 வருஷ கட்சி, 100 வருஷ கட்சி எல்லாருடைய சின்னத்தையும் அழிச்சிட்டு புது சின்னத்தோட எல்லாரும் வாங்க, மக்களுக்கு தெரியுதா பாப்போன்ற. நீங்க சின்னத்தெல்லாம் அழிச்சிட்டு புது சின்னத்தோட என்ன மாதிரியே வாங்க, எல்லாரும் புதுசா பாப்போம், ஒன்ன தெரியுதா என்ன தெரியுதான்றாரு. சோ இங்க இவங்களுக்கு மற்ற கட்சிகளை அவங்களுடைய அந்த பவர்ஸ் எடுக்கிறோங்கிறது இல்ல, அந்த கட்சிக்கு ஒண்ணுமே இல்லாம போகணுங்கிறதா இவங்களுடைய எண்ணம். எல்லா கட்சிகளையும் சொல்றேன். இவங்க திமுக கூட எந்த கட்சி இன்னைக்கு உருப்படியா இருக்கு? ஒரு கட்சி கூட கிடையாது. சோ நீங்கள் கேட்ட கேள்வி என்பது 100% உண்மையானது. ஓபிஎஸ் அவர் இந்த இடத்துல வந்திருக்காரு. அவருக்கான ஒரு இடம். அடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், சிபிஐ, விசிகா, இப்படி ஒவ்வொரு கட்சிகளுக்காக இடம் கொடுத்துட்டே வரும்போது கிட்டத்தட்ட 12 சீட்டு, 9ல இருந்து 12 சீட் அவங்களுக்கு அதிகம் கூட குறைவு அந்த மாதிரி ஆகுறத நம்ம பார்க்க முடியுது. திமுக தங்களுடைய இடத்தை கம்மி செய்து கொள்வார்களா? இல்லைன்னா இப்போ இருக்கிறவங்க கிட்டயே ஒரு தொகுதி 2 தொகுதிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் குறைக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவங்களுக்கான தேவைகள் இருக்கு. இன்னைக்கு 180, 190க்கு மேல வரணும். 200ங்கிறது அவங்க டார்கெட். 180, 190க்கு நின்னாதான் வரணுங்கும் போது அவங்க அதுலதான் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு 180ல அவங்க வச்சுக்கணும்னு சொன்னா 54 தொகுதி தான் கூட்டணிக்கு தர முடியும். காங்கிரஸ்க்கே 30 போயிடுச்சு, 24 தான் இருக்கு. என்ன பண்ணுவாங்க? கம்யூனிஸ்டுக்கு 5 கொடுத்து, புது வரவு வேற. அதுதான் கம்யூனிஸ்டுக்கு 5 10, தேமுதிக 10, மீதி இருக்கிறது 4 தொகுதி. மதிமுக முடிஞ்சு போச்சு. இப்ப விசிகா கொடுக்கணும். விசிகா கொடுக்கும் போது அதுவும் மதிமுக இவங்க சின்னம் தான், அதனால அதுவும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்களுக்கு கொடுக்கணும்னா மிஞ்சி போனா ஒரு 4 சீட்டு தருவாங்க. 4 சீட்டு 5 சீட்டு. இவங்க அந்த கணக்குல இருந்து குறைய முடியாது. குறைஞ்சதுன்னா இவங்களுக்கான, ஏன்னா இவங்க ரொம்ப நாளாவே பிளான் பண்றது அதிக சீட் நின்னாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். 2016ல கூட தேர்தலுக்கு 1.5 வருஷம் முன்னாடியே திருமாவளவனை கூப்பிட்டு, கம்யூனிஸ்ட் கூப்பிட்டு, நீங்க உங்க அரசியலுக்கு வேற பாதை பாத்துங்க, நாங்க அதிக சீட் நிக்க போறோம், உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டு, இவங்களே சொல்லி அனுப்பி விட்டவங்க. இவ எப்படி திருமாவளவன் தங்கிட்டேந்தே வழி அனுப்பிச்சு வாழ்த்தி நல்லா இருப்பான்னு சொல்லி ஆதவர்ஜுனாவை தாவை கான் பண்ணாரோ, அந்த மாதிரி இவங்களே அனுப்பி நீங்க மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் கூட போங்கன்னு அனுப்பினவர் தான் ஸ்டாலின். 1.5 வருஷம் முன்னாடியே, அந்த எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி. சோ இவங்க கண்டிப்பாக தன்னுடைய இடத்தை குறைக்க கூடாதுங்கிறதுதான் ஃபுல்லா இருப்பாங்க. மேபி அந்த இடத்துல கூட்டணி கட்சியை நிக்க வச்சிடலாம், நமக்கான ஆளாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அப்படிங்கிறது தெரிஞ்சது தானே எல்லாருக்கும். இது ஒண்ணும் புதுசு கிடையாது. திமுக என்றால் அதுதானே வேலை. சரி, இப்போ ஒரு மாறுதலுக்காக விசிகா தனியா தாவேகாவுக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்ட, சிபிஐ, சிபிஎம் எல்லாம் மதிமுகவும் மறந்து போய் வெளில வந்துட்டாங்கன்னா, அப்ப தாவேகா ஒரு கூட்டணி அமைச்சாங்க இவங்க கூடனா, அது ஒரு கூட்டணியா மாறுமா? இல்ல, அப்படி வந்தா அது கூட்டணி வந்துதான் ஆகணும். வேணா வேற எல்லாருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலே அது இவங்க கூட்டணி. அதுவும் இவங்க விளக்கம் சொல்லுவாங்க, கொள்கை கூட்டணி இல்ல, அரசியல் கூட்டணி, இது தேர்தலுக்கான கூட்டணி எல்லாம் சொல்லலாம். ஆனா மக்கள் ஏத்துக்கணும். சரி, விசிகாவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு பெரிய முரண்பாடெல்லாம் கிடையாது. எப்பவுமே எல்லாம் இந்த 4 கட்சியுமே ஒன்னா இருக்கிறவங்க தான். ஆனா மக்கள் இந்த கூட்டணியா ஏத்துக்கணும்ல. ஏத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. மக்கள் எனக்கு தெரிந்தவரை விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்துக்கான ஓட்டு தான் விஜய்க்கானது. அவர் கட்சி கொள்கை எதுவுமே கிடையாது, அவருக்கான ஓட்டு வந்தோம். அப்போ மீதி தான் இங்க என்ன பிரச்சனைனா, இவங்களோட ஓட்டெல்லாம் அங்க சேருமா சேராதா? ஏன்னா திருமாவளவன் ஜெயித்த தொகுதியிலேயே அவர் என்ன சொல்றாரு, விசிகா அதிகமா இருக்குன்றாரு. அவங்க சொல்றாங்க திமுக அதிகமா இருக்கு. 2 பக்கம் இப்படிதான் ஆச்சு. இவர் என்ன சொன்னாரு, ஜெயிச்ச ஒவ்வொரு ஓட்டுலயும் 4 ஓட்டுக்கு 1 ஓட்டு எண்ணுதுன்னாரு. அந்த தைரியம் இருக்கவரை இன்னைக்கு இறங்க வேண்டியதானே. நாம என்ன கேட்கிறோம், மொத்தமா சேர்ந்து ஒரு 1.5 கோடி 1.25 கோடி ஓட்டு அவங்க வாங்கிட்டாங்க வச்சுங்களேன். சரியா, 2 கோடி ஓட்டு திமுக வாங்கினது. 4ல 1 ஓட்டு இவர் தானே. அப்ப இவருக்கு 50 லட்சம் ஓட்டு இருக்கணும்ல. எதுக்கு இன்னும் இங்க நின்றுட்டு இருக்காரு? 50 லட்சம் ஓட்டு இருக்க ஒரு ஆள் வெளியே போய் நிக்கலாம்ல, மாட்டார். அது அவரோட பிரச்சனையா தான். சார், ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. 2026 களம் புதிய பொலிவோடு, புதிய முன்னேற்பாடும், மக்களை சந்திக்க தயாரா இருக்கு, மக்களும் வாக்களிக்க தயாராக இருக்காங்க. ஆன்டி இன்கியூபன்சி அதிகமா இருக்கு, புதியவர்கள் களத்துல இருக்காங்க. அதை தாண்டி
சிறப்பாக செயல்படக்கூடிய என்டிஏ கூட்டணியும் களத்துல இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். மக்கள் என்ன மாதிரியான ஒரு பதிலை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய பேசலாம் சார். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி மேடம். சார் தேங்க்யூ சார்.